நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, இயேசு கிறிஸ்து இரத்த வெள்ளத்தில் சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது முடிந்தது என்று சொல்லுகிறார் யோவான் 19வது அதிகாரத்தில். இதை குறித்து தான் வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோட தியானிக்க போறேன். இந்த முடிந்ததுங்கிறது எதை குறிக்கிறதுனா, இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட மகா பெரிதான ரட்சிப்பின் வேலை சக்சஸ் ஆக இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார். இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தம் எல்லாவற்றையும் ஒன்று கூட குறைவில்லாமல் சக்சஸ் ஆக இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்தை சக்சஸ் ஆக செய்து முடித்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது ஒரு குறையும் இல்லாம, குற்றமும் இல்லாம, பாவம் இல்லாம பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு தன்னுடைய பரிசுத்தமான சரீரத்தையும் இரத்தத்தையும் பிதாவுக்கு முன்பாக சக்சஸ் ஆக செய்து கொடுத்து முடித்தார். இயேசு கிறிஸ்து பிதாவுடைய எல்லா சகல திட்டங்களையும் சக்சஸ் ஆக செய்து முடித்தார். இதைதான் முடிந்தது என்று சொல்லி அவர் வெற்றி முழக்கம் இடுகிறார் சிலுவையில. இயேசு கிறிஸ்து சிலுவையில அறைந்ததினால, அவர் பாடுபட்டதினால இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த ரட்சிப்புங்கிற கிருபை இலவசமாக கிடைத்திருக்கிறது. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 2வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரிகளினால் உண்டானதல்ல. அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, யூதேயாவில் உள்ள சில போதகர்கள் வந்து, நீங்க விருத்த சேதனம் பண்ணினால் மட்டுமே ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்றாரு. இதை கேட்ட உடனே கோபம் அடைந்து அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் வாக்குவாதமும் தர்க்கமும் பண்ணுகிறார்கள். அதே மாதிரி கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவின் கிருபையினோட கூட பழைய ஏற்பாடு பிரமாணங்களை சேர்க்க விரும்புகிறார்கள். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு, நீங்கள் கிறிஸ்துவினிடமிருந்து கிருபை நின்று விழுந்தீர்களே. கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, நியாய பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள் என்று சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்துவனுடைய பலி வந்து பூரணமானது. இதோட நம்ம ஒன்றையும் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது, அதுக்கு தேவையும் கிடையாது. நீங்க அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின அதிகாரத்தை எல்லாவற்றையும் நீங்க வாசித்தீங்கன்னா, திரும்ப திரும்ப நீங்க வாசித்தீங்கன்னா, கிருபைனா என்ன, விசுவாசனா என்னங்கிறது நமக்கு ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார். நாம இருப்பதும் இருக்க போவதும் தேவனுடைய சுத்த கிருபையை, அதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. எப்படி இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றினாரோ, அதே மாதிரி நீங்களும் நானும் கடைசி உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் பிதாவுடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றினால் மட்டுமே பரலோகத்துக்கு செல்ல முடியும். இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் இயேசு கிறிஸ்து ஒரு தேவ திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த தேவ திட்டம் என்ன என்று அறிந்து அந்த தேவ திட்டத்தை பரிசுத்தாவின் பலத்தோடு நம்ம நிறைவேற்றினால் மட்டுமே பரலோகத்தில் போக முடியும். இந்த உலகத்தில் நமக்குரிய வேலைகளை எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பண்ணுகிறோம். ஆனால் பிதாவுடைய சித்தம் என்ன, நம்ம செய்கிறோமா? நமக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய திட்டத்தை நம்ம நிறைவேற்றுறோமா? அதை நீங்க தான் சிந்தித்துக் கொள்ளணும். தேவ திட்டத்தையும் பிதாவுடைய சித்தத்தையும் நிறைவேற்றினால் மட்டுமே பரலோகத்துக்கு போக முடியும். இதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. தினந்தோறும் வேதத்தை தியானிங்க. அதிகாலையில முழங்கால் நின்று ஜெபம் பண்ணுங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.